முன்னாள் நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் என்ன பண்ணாருன்னா ஒரு வெள்ளை அறிக்கையை வந்து தயாரிச்சு கொடுத்தாரு. அதுல என்ன சொன்னாங்கன்னா 2021க்கு முன்னாடி என்னென்ன அந்தந்த அரசாங்கங்கள்லாம் என்னென்ன தவறுகள் செய்திருந்தார்கள், எங்கெல்லாம் வந்து வருமானத்தை நம்ம வந்து விட்டு இருக்கோம், எங்கெல்லாம் வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து அதிகமாக செலவழிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டவனை, நீண்ட பட்டவனை எல்லாம் அட்டவணை எல்லாம் கொடுத்தாரு. உதயநிதி ஸ்டாலின் ஐயா துணை முதலமைச்சர் இருக்கிறார், மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டிசம்பர் மாதத்திலிருந்து அனைத்து மகளிருக்கும் இந்த உரிமை தொகை கொடுக்கப்படுன்றார். ஸோ அனைத்து மகளிருக்கும் திருப்பி ஒரு 8,000 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவாகும். ட்ரம்ப்பை பத்தி நம்ம இங்க குறிப்பிட்டு ஆகணும். காலையில இருந்தாலும் 10%, 20, 30, 50 நேற்று ஏதோ வந்த செய்தி 500% வந்து டாரிஃப் போட போறாங்க. மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து தமிழ்நாடு பொருளாதாரத்தை எவ்வளவு தூரம் பாதிச்சிருக்கு சார்? இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கடன் சுமையை மக்களுக்கு அதிகரிக்குதா? ஸோ அந்த தேர்தலை வின் பண்ணுவதற்காக அறிவிக்கப்பட்ட தொகை அது. அன்பார்ச்சுனேட்லி ஈரோடு கிழக்கு தேர்தல் அந்த எம்எல்ஏ வந்து காலமாகிறார். அந்த ஒற்றை தொகுதிக்காக தமிழகம் வந்து இழந்தது 7,000 கோடி ரூபாய். ஒவ்வொரு திட்டத்தையும் இப்படிதான் ஆயிட்டு இருக்குது. இதுல வந்து பெனிஃபிஷியரிஸ் யாரும் கண்டெடுத்து பண்ணாததுனால கஜானால வந்து கடனுக்கு மேல் கடன் ஏறிக்கொண்டிருக்கிறது. வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி கொண்டிருக்கிறோம். அதுலதான் வந்து இந்த திராவிட மாடல் சாதனை பண்ணி கொண்டிருக்கிறது. வெளி மாநிலத்தை வந்து கியூல நின்று உள்ள வந்து அட்டண்டன்ஸ் எடுத்து ஸ்கில்ல வந்து அவங்க அசஸ் பண்ணிட்டு உள்ள வேலைக்கு எடுத்துட்டு போவாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி வெளிநாடுலேருந்து வெளி மாநிலத்திலேருந்து வந்து ஒரு வேலைக்கு இங்க வரான் அப்படின்னா, அப்போ இங்க வேலைகள் இருக்கிறது, நம்ம வேலைக்கு போல. வேலைக்கு ஏன் போலன்னா நம்ம ஸ்கில்லை அப்டேட் பண்ணிக்கல. ஸ்கில்லை ஏன் அப்டேட் பண்ணிக்கலன்னா அதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு அரசாங்கம் கொடுக்கல. வணக்கம் நேயர்களே. இன்று ஒரு மிக சிறப்பான நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் வி சுப்பிரமணியம் அவர்கள். இவரோடு நாம் பேசப்போவத டாபிக் தமிழ்நாட்டின் எக்கானமி இப்ப எப்படி இருக்கு, அதாவது பொருளாதார நிலைமை 2025ல எப்படி இருக்கு. இப்போ ஒரு தேர்தல் அடுத்த வருஷம் வரப்போகுது. இதை வந்து சந்திக்கிற போது தேர்தல் கட்சிகள்லாம் இதை எப்படி ஹேண்டில் பண்ணும், குறிப்பா ஆளும் கட்சி எப்படி ஹேண்டில் பண்ணும், அதுக்கப்புறம் இருக்கிற நிதி நிலை நெருக்கடியை எப்படி எல்லாம் சமாளிக்க போறாங்க, நிறைய பேசலாம் வாங்க. நன்றி சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சிவகுமார் சார். இப்ப மாநில பொருளாதார சூழ்நிலை குறிப்பா எப்படி இருக்கு? இப்ப திமுக வந்து பழைய நிறைய வாக்குறுதிகள், அவங்களுடைய கஜானால இருந்து பணத்தை எடுத்து கொடுக்கிற டைப் ஒரு சோசியல் வாக்குறுதிகள் நிறைய கொடுத்து அவங்க வந்து ஓரளவுக்கு நிறைவேற்றிருக்காங்க. அதை அவங்க சொல்லிக்கிறாங்க. மக்கள் வந்து வேற மாதிரி கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஆனா இப்ப புதுசா வரப்போற தேர்தல்ல 2026 தேர்தல்ல இதே மாதிரி அவங்க ஒரு தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தாங்கன்னா அதை அவங்க எப்படி சந்திக்க முடியும்? நிதி நிலைமை எப்படி இருக்கு உங்க பார்வையில? தமிழக நிதி நிலைமை பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐசியூஐ நோக்கி, இன்டென்சிவ் கேர் யூனிட்டை நோக்கி போகின்ற ஒரு நிதி நிலைமையா தான் இருக்கு இன்னைக்கு தேதியில. நீங்க கேட்டீங்க வருகின்ற 2026ல என்ன வாக்குறுதிகள்லாம் கொடுப்பாங்கன்னாங்க. இதை அப்படியே ரிப்பீட் பண்ணுவாங்க. ஏன் ரிப்பீட் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும். நம்ம ஒரு கணக்கு பரீட்சையோ இல்ல சயின்ஸ் பரீட்சையோ எழுதுறோம். அந்த பரீட்சையில நீங்க வந்து 35 மார்க்குக்கு கீழே வாங்கிட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? திருப்பி எழுதணும். பாஸ் பண்ணாதான் வந்து அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு போக முடியும். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் வந்து போன வாட்டி 505 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. அதுல நிறைவேற்றிய வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்க்கட்சியிலேருந்து ஒருத்தவங்க வந்து ஒரு இது குறிப்பு எடுத்திருக்கிறாங்க. ஒவ்வொரு வாக்குறுதியா வந்து டிக் பண்ணி எதெல்லாம் வந்து நிறைவேற்றிருக்காங்க, எதெல்லாம் நிறைவேற்றல, எதெல்லாம் பாதி நிறைவேற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு புக் ஒன்று போட்டிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா 66 வாக்குறுதிகளை மட்டுமே இவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள். ஸோ எதிர்க்கட்சி வந்து ஒரு மெக்னானிமஸா 66 வாக்குறுதிகள் நீங்க நிறைவேற்றிருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அதுக்கு நம்ம உள்ள போய் பொதுமக்கள் உள்ள போய் பார்க்கும்போது அதுல வந்து கடைநிலை பயனாளிகளுக்கு எவ்வளவு பேருக்கு போயிருக்குன்னு நமக்கு தெரியாது. சரி பரவாயில்ல, அந்த 66 நம்ம வந்து ஒரு கிரெடிட் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 66 505 வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 13%, 12.94% தான் அவர்கள் வந்து மார்க் போடப்பட்டிருக்கிறது எதிர்க்கட்சிகளால. ஸோ மக்களால எவ்வளவு போட போறாங்கன்னு சொல்லிட்டு 2026 தேர்தலில் தெரியும். ஸோ 13% வாங்கிய ஒரு அரசாங்கத்தை வந்து நம்ம பாஸ் பண்ணின அரசாங்கமா இல்ல வந்து திருப்பி மீண்டும் வந்து பரீட்சை எழுத போகிற அரசாங்கமான்றது வந்து மக்களோட கேள்விக்கு நம்ம விட்டுடுவோம். ஸோ ஆன்சர் டு யுவர் பாயிண்ட் வந்து கண்டிப்பாக இவர்கள் வந்து வாக்குறுதிகளை வந்து வெறும் வாக்குறுதிகளாக மட்டுமே கொடுத்து விட்டு, என்ன நம்ம நிறைய வந்து அங்க திமுகவோட பின்புலம் பாத்தீங்கன்னா நிறைய கதை, திரைக்கதை, வசனம் எழுதிய வசனகர்த்தாக்கள் நிறைய இருக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு 5-6 தலைவர்கள் வந்து ஒரு குழுவா ஃபார்ம் பண்ணி, வாக்குறுதிகள் குழுவா ஃபார்ம் பண்ணி அது மாதிரி எழுதியிருக்கிறாங்க. அதை வந்து மக்கள் வந்து மறந்துடுவாங்க அப்படின்ற ஒரு இதுல வந்து ஒரு இமாலய நம்பிக்கையில வந்து அவங்க வந்து தேர்தலை சந்திச்சாங்க. 21ல பாத்தீங்கன்னா ஒரு எதிர்க்கட்சிகள்ல ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு கூட்டணியாக இருக்கும்போது அதனோட அட்வான்டேஜ்ல வந்து அவங்களுக்கு வந்து சாதகம் கிடைத்து அதில் வின் பண்ணி வந்துட்டாங்க. இப்போ இன்னைக்கு இருக்கிற ஒரு சோசியல் மீடியாலையும் டேட்டா
இன்ஃபர்மேஷன் கையில எல்லார் கையிலயும் இருக்கிறதுன்றத போது மக்கள் வந்து திருப்பி திருப்பி அதை பாக்குறாங்க. நீங்க இதை சொன்னீங்களே செஞ்சீங்களான்னு கேட்டு 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 அவங்கள வந்து திருப்பி ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷன் நிலைமைக்கு உள்ளாக்குறாங்க. இன்னொன்று, இந்த வாக்குறுதிகளை வந்து நீங்க அவங்களே சொன்னாங்க, வாக்குறுதிகள்லாம் வந்து நீங்க நாங்க நிறைவேற்றுவோமா அப்படின்னு நீங்க வந்து அச்சப்பட தேவையில்லை. ஏன்னா 505 வாக்குறுதிகள்ன்றது வந்து பெரிய இது. ஸோ அதை வந்து நீங்க நிறைவேற்றுவீங்களா எங்களை கேட்டீங்கன்னா அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நாங்க வந்து போன அரசாங்கத்துல, அதாவது 2023க்கு முன்னாடி உள்ள அரசாங்கத்துல நிறைய ஊழல்கள் வந்து மலிந்திருந்தன. அந்த ஊழல்கள்ல இருந்து நாங்க வந்து மக்களை மீட்டெடுத்து, அரசாங்கத்தை மீட்டெடுத்து, அதன் மூலமாக வருமானத்தை பெருக்கி இந்த 505 வாக்குறுதியை நாங்க வந்து நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனிஃபெஸ்டோ கடைசியா முடிக்கும் போது ஒரு வந்து ஒப்புதல் வாக்குமூலம் மாதிரி கொடுத்திருக்காங்க. இதை வந்து மக்கள் வந்து சிந்திச்சு பார்க்கணும். இது மாதிரி நீங்க சொன்னீங்க இல்லையா, ஸோ எந்தெந்த ஏரியால நீங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. இதுக்கு வந்து ஒரு அடிஷனலா ஒரு சப்போர்ட்டிங் எவிடன்ஸா என்ன பண்ணாருன்னா, 2021 ஆகஸ்ட் மாசம் முன்னாள் நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் என்ன பண்ணாருன்னா, ஒரு வெள்ளை அறிக்கையை வந்து தயாரிச்சு கொடுத்தாரு. அதுல என்ன சொன்னாருன்னா, 2021க்கு முன்னாடி என்னென்ன அந்தந்த அரசாங்கங்கள்லாம் என்னென்ன தவறுகள் செய்திருந்தார்கள், எங்கெல்லாம் வந்து வருமானத்தை நம்ம வந்து விட்டு இருக்கோம், எங்கெல்லாம் வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து அதிகமா செலவழிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நீண்ட அட்டவணை எல்லாம் கொடுத்தாரு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, அதெல்லாம் நாங்க சரி பண்ண போறோம் அப்படின்றது அர்த்தம். மக்கள்கிட்ட வந்து அதுதானே. இப்போ அது என்ன சொன்னாருன்னா, ஒரு 2,63,000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்தின் தலையின் மேல் கடன் இருக்கிறது, கடன் சுமை இருக்கிறது அப்படின்னு சொன்னாரு. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த கடன் சுமையை வந்து குறைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுப்பீங்க. ஆட்சியை விட்டுட்டு போகும்போது அட்லீஸ்ட் அது வந்து 1,00,000 இல்ல 50,000 ஒரு குடும்பத்து மேல இருக்கும். அதுக்கப்புறமா வருகின்ற அரசாங்கம் பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில வந்து மக்கள் வந்து வாக்களிச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு தேதியில பாத்தீங்கன்னா அந்த 2,63,000 ரூபாய் என்பது 5 லட்சத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. 4,83,000 கோடி ரூபாய் கடன், தமிழகத்துல ஒட்டுமொத்த கடன் அந்த காலத்துல 2021 ஆட்சிக்கு வரும்போது 4,85,000 கோடி ரூபாய் கடன். இன்னைக்கு வந்து அது 10 லட்சத்தை நோக்கி போய் கொண்டிருக்கு. டபுள் ஆயிருக்கு. 5 வருடங்கள்ல டபுள் ஆயிருக்கு. இது எதனால டபுள் ஆச்சு, எங்கெல்லாம் பணம் விரயமாச்சு, எங்கெல்லாம் வந்து இவர்களால் வந்து இந்த ரெவென்யூ லீக்கேஜ் அரெஸ்ட் பண்ண முடியவில்லை என்பது போன்ற ஒரு வெள்ளை அறிக்கையை இந்த அரசாங்கம் மே 2026 அரியணை விட்டு இறங்கும் போது மக்களுக்கு கொடுத்து விட்டு செல்ல வேண்டும் என்பது அனைத்து மக்களோட கோரிக்கையா இருக்கு. சார், ஆமா, நீங்க குறிப்பா வந்து எங்க டைரக்ஷன்ல போறீங்கன்னு எங்களுக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ இப்ப வந்து மகளிருக்கு ரூ. 1000 குடுக்குறாங்க. அட்லீஸ்ட் ஒரு 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 குறிப்பிட்ட அளவு மகளிருக்கு வந்து அவங்க குடுக்குறாங்க, தகுதியானவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து தமிழ்நாடு பொருளாதாரத்த எவ்வளவு தூரம் பாதிச்சிருக்கு சார்? இந்த மாரி விஷயங்கள் வந்து கடன் சுமைய மக்களுக்கு அதிகரிக்குதா? கண்டிப்பா. அதாவது அந்த எப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்றத பார்க்கணும். எந்த டைமிங்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னு பார்க்கணும் இத. இது வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. 2021 தேர்தல் பரப்புரைக்கு முன்னாடியே வந்து என்ன சொன்னாங்கன்னா, அனைத்து மகளிருக்குமான மகளிர் உரிமை தொகை கொடுக்க போறேன்னு சொன்னாங்க. ஆனா அப்புறம் அனைத்து மகளிர்ன்றத வந்து ஒரு தகுதியுள்ள மகளிர்னு ஆக்கினாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 2.25 கோடி மகளிர்கள் வந்து நம்ம தமிழகத்துல இருக்கிறாங்க. அதாவது ஒரு குடும்ப தலைவிகளாக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2.25 கோடி மகளிருக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு பட்ஜெட்ல வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். உடனே என்ன பண்ணாங்கன்னா, இவங்களே ஒரு கிரைட்டீரியா போட்டாங்கம்மா, வருஷத்துக்கு 2,50,000 ரூபாய் சம்பளத்துக்கு கீழே வாங்குறவங்க, கார் வச்சுக்காதவங்க, கார் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் போட்டாங்க அவங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 1.16 லட்சம் கோடி மகளிருக்கு வந்து அந்த 1,000 ரூபாய் கொடுக்கலான்னு தீர்மானிச்சாங்க. இது எப்ப வந்து முடிவெடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரோடு கிழக்கு தேர்தல் வரும்போது. ஏன்னா நீங்க 2021 தேர்தல வின் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பெருசா வந்து நீங்க மக்களை கண்டுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா அன்பார்ச்சுனேட்லி ஈரோடு கிழக்கு தேர்தல் அந்த எம்எல்ஏ வந்து காலமாகிறார். காலமானதுக்கு அப்புறம் அந்த நம்ம ஈவி.கே. இளங்கோவன் ஐயா இப்ப இல்ல அவரு. அப்ப இருந்தபோது அவருடைய மகன் வந்து எம்எல்ஏவா இருந்தார். அவரு காலமானதுக்கு பிறகு அந்த ஒரே ஒரு ஒற்றை தொகுதிக்காக, ஏன்னா இவர்களுக்கு வந்து ஆட்சியில இருக்கும்போது இடைத்தேர்தலை வந்து இவங்க தோத்துட்டாங்க அப்படின்னா ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு மக்களுக்கு தெரிஞ்சிடும். எதிர்க்கட்சிகள் அதை கையில எடுத்துக்கொண்டு ஒரு அரசியல் செய்து விடுவார்கள், இவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்து அப்படின்ற ஒரு மாதிரியான ஒரு மனப்பாங்கில் என்ன பண்ணார் அப்படின்னா, இவர் வந்து ஈரோடு கிழக்கு தேர்தல் பரப்புரைக்கு போகும்போது நாங்க வந்து இந்த வருகின்ற பட்ஜெட்ல வந்து 2023 காலகட்டத்தில் பேசும்போது இதெல்லாம் இந்த பட்ஜெட்ல வந்து நாங்க 1,000 ரூபாய் மகளிர் உரிமையை கொடுக்குறோன்றது. நான் என்ன கேட்கிறேன்னா, இப்போ வந்து பட்ஜெட்ல என்ன திட்டங்களை அறிவிப்பீங்கன்றது வந்து உங்க அமைச்சரவை கூட்டத்தில் நீங்க முடிவு பண்ணணும். நிதி அமைச்சர் அதை வந்து உங்கள்ட்ட தனியா பிரசன்ட் பண்ணுவாரு. அவ்வளவு கான்பிடென்ஷியலா இருக்கும் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம். நீங்க முன்கூட்டியே வந்து சொல்றீங்க பட்ஜெட்ல நாங்க அறிவிப்போம் அப்படின்ட்டு. ஸோ அந்த தேர்தலை வின் பண்ணுவதற்காக அறிவிக்கப்பட்ட தொகை அது. ஸோ அதுக்கு வந்து அந்த வருஷம் 2023 பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா ஒரு 7,000 கோடி ரூபாய். ஏன்னா செப்டம்பர்ல பாதி வருஷத்துல இருந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணினாங்க. ஸோ 7,000 கோடி ரூபாய் தொகுதியை அந்த தொகையை வந்து ஒதுக்கினார்கள். அந்த ஒற்றை தொகுதிக்காக தமிழகம் வந்து இழந்தது 7,000 கோடி ரூபாய்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வருஷா வருஷம் ஒரு 13,000 கோடி ரூபாய் இன்னைக்கு வரைக்கும் பே பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ தேர்தல் வரப்போறது இல்லையா? திருப்பி இந்த வாக்குறுதி வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா வெளில வரப்போகுது இப்போ. இப்போ டிசம்பர் மாசத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் ஐயா துணை முதலமைச்சர் இருக்கிறார் இல்லையா? மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டிசம்பர் மாதத்திலேருந்து அனைத்து மகளிருக்கும் இந்த உரிமை தொகை கொடுக்கப்படுன்றார். ஸோ அனைத்து மகளிருக்குன்னா திருப்பி ஒரு 8,000 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவாகும். 13லேருந்து திருப்பி ஒரு 8 ஜாஸ்தி ஆக போகுது இப்போ. ஸோ அதனால இவர் வந்து தங்க கையில கஜானால பணம் இருக்கோ இல்லையோ தெரியாது இவங்களுக்கு. ஆனா இதன் மூலமாக யார் பயனடைகிறார்கள்? அந்த பயனாளிகள் யாரு? அவர்களுக்கு தேவை என்ன இருக்குது? அந்த தேவையை வந்து அறிந்து கொண்டு, இந்த பணத்த நீங்க வந்து அவங்கள்ட்ட குடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, அத வந்து மக்கள் வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார்கள். அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த வழியா ரூ. 1000 குடுக்குறீங்க. பின்பக்கமா போயிட்டு எலக்ட்ரிசிட்டி டாரிஃப ஏத்துறீங்க. சொத்து வரிய ஏத்துறீங்க. வரி. ஆமா, வாகன வரிய ஏத்துறீங்க. ஆமா. அப்புறம் வந்து இந்த டாஸ்மாக்ல பார்த்தீங்கன்னா வந்து தீபாவளிக்குலாம் டார்கெட்ட வச்சு விக்கிறோம் நம்ம. அப்படி இருக்கும்போது, நீங்க வந்து லெஃப்ட் பாக்கெட்ல ரூ. 1000 போட்டு ரைட் பாக்கெட் வழியா ரூ. 1000 எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ எதுக்கு எந்த நோக்கத்திற்காக நீங்க பணத்த குடுத்தீங்களோ, அது வந்து நோக்கம் நிறைவேறப்படாமல் பணம் திருப்பி கஜானாக்கே வருது. இதுதான் வந்து திராவிட மாடல் அரசின் சாதனையாக மக்கள் பார்க்கிறார்கள். இத வந்து எதிர்க்கட்சிகள் அனைவரும் இப்ப வந்து மக்களுக்கு புரிய ஆரம்பித்து விட்டது. ஸோ இந்த திட்டங்கள்னால் மக்களுக்கு எந்தவித பயனும் இல்லை அப்படின்னு புரிய ஆரம்பிச்சுடுது. ஸோ இப்ப இதுதான் வந்து இப்ப இருக்கின்ற காலம் வந்து அழகா வந்து கையில வந்து கைகூடி வருகின்ற காலம். எதிர்க்கட்சிகள் அனைவரும் பார்த்தீங்கன்னா, ஒன்றிணைந்து இந்த திராவிட மாடல் ஆட்சியை வந்து வீட்டுக்கு அனுப்புவதற்கான திட்டங்கள் நிறைய வந்து தயாராகி கொண்டிருக்கிறது. வருகின்ற டிசம்பர், ஜனவரியில பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு என்டிஏ கூட்டணி மிக பிரம்மாண்டமாக அமைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சார், இதே மாரி இப்ப நான் ஒண்ணு கேட்க விரும்புறது, இந்த இலவச பேருந்துகள். ஏன்னா, இப்ப திராவிட மாடல தான் நியூயார்க்ல ஃபாலோ பண்றது அப்படின்னு நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் வந்து அத சொல்லி நியூயார்க்ல இருக்கிற கான்செப்ட் வேற. ஆனா, இந்த மாரி இலவச பேருந்து முறை தமிழ்நாட்டுக்கு தேவைதானா? அது மக்களுக்கு ஏதாவது பயனளிக்குதா? அதுதான் சரி அந்த அந்த திட்டத்தை வந்து நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி, முதல்ல நம்ம ஏதாவது ஒரு பெரிய நிறுவனங்கள்லயோ, இல்ல பெரிய அரசாங்கம் வந்து ஒரு திட்டத்த வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்கன்னா, அதுக்கு வந்து என்ன நீட் இருக்குன்னு சொல்லிட்டு களத்துல போய் நம்ம ஆராய வேண்டும். யாருக்கு இந்த திட்டம் போய் பலனளிக்க வேண்டும்? அவர்களுக்கு என்ன தேவை இருக்கிறது? ஸோ அத வந்து நம்ம வந்து ஒரு திட்டத்த இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி நீட் பேஸ்ட் அனாலிசிஸ் பண்ணுவாங்க. ம். அதுக்கப்புறம் நீட் பேஸ்ட் அனாலிசிஸ் பண்ணதுக்கு அப்புறம், அந்த பகுதியினருக்கு, அந்த மக்களுக்கு தொகுதி மக்களுக்கோ, இல்ல அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கோ வந்து இந்த திட்டத்தை வந்து கரெக்ட்டா அவங்கள கொண்டு போய் செலுத்த வேண்டும்ன்றதுக்காக தான் வந்து நெறைய திட்டங்கள் வந்து மத்திய அரசாங்கத்துல வந்திருக்கு. டைரக்ட் பெனிஃபிஷியரி டிரான்ஸ்ஃபர். ஸோ ம். பயனாளிகளுக்கு நேரடியாக போணும். அதாவது ராஜீவ் காந்தி ஐயா இருக்கும்போது ஒரு ரூ. 100 குடுத்தார் அப்படின்னா, இந்த மாரியான ஸ்கீம்ஸ்ல மானியம்லாம் குடுக்கும்போது, ரூ. 85 வந்து இந்த இன்டர்மீடியரி இடைத்தரகர் மூலமாக பணம் வந்து கையாடல் செய்யப்படும். மீதி ரூ. 15 மட்டும் தான் அவங்களுக்கு போச்சு. யாருக்கு போகணுமோ அவங்களுக்கு போச்சு. ஸோ இதெல்லாம் வந்து கலைந்தெறிய வேண்டும் சொல்லிட்டு தான் வந்து டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்ன்னு சொல்லிட்டு இந்த என்டிஏ அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க. அது மூலமா தான் மத்திய அரசாங்கத்தின் திட்டங்கள்லாம் போய் கொண்டிருக்கு. ஆனா குறிப்பா இந்த மகளிர் பேருந்து பயணம், விடியல் பயணம்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? இது இன்ட்ரோடியூஸ் பண்ண அன்னைக்கு என்னுடைய நண்பர் தோழி ஒருத்தங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, பஸ்ல போனாங்க அவங்க. அவங்க வந்து மேல்தட்டு குடும்பத்துல இருக்கிறவங்க. அவங்க ஹஸ்பண்ட்லாம் நல்ல வேலையில இருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன். ஒரு மென்பொருள் நிபுணரா இருக்கிறாரு. வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவங்க வந்து அன்னைக்கு எதேர்ச்சியா பஸ்ல ஏறுறாங்க. பஸ்ல ஏறும்போது அந்த பிங்க் நிற பஸ் வந்தது. அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியும். ஓகே. அந்த அவங்க கார்லயும் போலாம். அவங்க வந்து இதுலயும் போலாம். ஓலா, ஓபர் மாரி அந்த கார்லயும் போ முடியும் அவங்களால. அன்னைக்கு சரி பஸ்ல போலாம்னு சொல்லிட்டு பஸ்ல ஏறியிருக்காங்க. ஏறின உடனே டிக்கெட் வாங்குறதுக்கு பணத்த குடுத்துருக்காங்க. டிக்கெட் வாங்குறதுக்கு பணம் குடுத்தோனே, இல்லம்மா இது வந்து இலவச பேருந்து டிக்கெட் நான் உங்களுக்கு குடுக்க மாட்டேன்றாங்க. மகளிருக்கு அதான் இலவசம். மகளிருக்கு இலவசம். சார் அவர் மகளிர் என்பது பிறந்ததனாலேயே வந்து அவர்களுக்கு இந்த சலுகை குடுக்க வேணும்னு வந்து யாருமே கேட்கல. சோ அவர்களுக்கு வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, யார் யாரெல்லாம் வந்து செலவு பண்ண முடியுமோ, யாரெல்லாம் வறுமை கோட்டிற்கு மேல இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு இந்த வந்து திட்டம் வந்து தேவையில்லை. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, பணம் வந்து விரயமாக்கப்படுகிறது. ஆமா. சோ நீங்க பெனிஃபிஷியரிஸ ஐடென்டிஃபை பண்ணினீங்களா? அதுதான் மிக முக்கியமானது. எல்லாருக்கும் வந்து இலவசமா குடுக்கிறது வந்து எந்த விதமான அரசாங்கமா இருக்கும், கவர்னன்ஸாக இருக்கும். கரெக்ட். சோ தேவையானவர்களை கண்டெடுத்து, நம்ம முன்னாடிலாம் உங்களுக்கு தெரியும். சென்னையில பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல வந்து இந்த பஸ் டோக்கன் குடுப்பாங்க. கரெக்ட். ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து பஸ் டோக்கன் குடுப்பாங்க. சோ ஆமா. பஸ் டோக்கன் குடுக்கும்போது உங்களுக்கு வந்து 30 டோக்கன் வேணும்னு சொல்லிட்டு 30 டோக்கன் எழுதி கிழிச்சு குடுப்பாங்க அவங்க. கரெக்ட். அத மாரி நீங்க வந்து உங்களோட இன்கம் ப்ரூஃப் வந்து இந்த மாநகர போக்குவரத்து கழகத்துல குடுத்து, சார் எனக்கு இன்கம் வந்து ரூ. 2,50,000 கீழ இருக்குது. ஸோ எனக்கு வந்து இந்த இன்னும் ஒரு 6 மாதங்களுக்கு வந்து எனக்கு வந்து இந்த ஃப்ரீ டோக்கன் மாரி குடுங்க. மகளிர் இலவச பேருந்து குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வாங்கிட்டு போனாங்கன்னா, ஸோ அது ஈஸியா இருக்கும். ஸோ நம்ம பெனிஃபிஷியரிஸ் ஐடென்டிஃபை பண்ற பணம் உரியவர்களுக்கு உரிய நேரத்துல பணம் போய் சேரும். இது இல்லாம வந்து எல்லாருக்கும் வந்து அதான் நம்மளோட இயலாமை. ம். கவர்ன்மெண்ட் மிஷினரியோட இயலாமை, இன்எஃபிஷியன்சி வந்து மறைப்பதற்காக நான் அனைவருக்கும் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்த வந்து விரயமாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு திட்டத்தையும் இப்படிதான் ஆயிட்டு இருக்கு இதுல. இதுல வந்து நீங்க பெனிஃபிஷியரிஸ் யாருன்னு கண்டெடுத்து பண்ணாததுனால,
கஜானால வந்து கடனுக்கு மேல் கடன் ஏறிக்கொண்டிருக்கிறது. வருஷத்துக்கு 1,00,000 கோடி ரூபாய் கடன் வாங்கி கொண்டிருக்கிறோம் நாம. அதுல தான் சார் வந்து இந்த திராவிட மாடல் சாதனை பண்ணி கொண்டிருக்கிறது. சார் இப்ப அடுத்த கேள்விய கேட்க விரும்புறேன். இப்ப நம்ப அ என்டிஏ கூட்டணியில பாஜகவோட மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் 2 நாள் முன்னாடி என்ன சொல்லியிருக்காருன்னா, டிஎம்கே கவர்ன்மெண்ட் வெளி மாநிலத்திலேருந்தோ, வெளி நாட்டிலேருந்தோ வர இன்வெஸ்ட்மென்ட்ட எல்லாம் பக்கத்து மாநிலங்களுக்கு லூஸ் பண்றது அப்படிங்கிறாரு. ஸோ இதோட உண்மை நிலைமை என்ன சார்? இது உண்மையாவேவா? இல்ல கண்டிப்பா. இது வந்து வலைதளத்திலே வந்துடுச்சு இப்போ. அதாவது முதல்ல இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்டின்னா, இவ்ளோ லட்சம் கோடிகள நான் கொண்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விளம்பரம் பண்றாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஓரிரு மாதங்களுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 10,500,000 கோடிகள் வந்து நாங்க வந்து வெளிநாட்டிலிருந்து முதலீடு கொண்டு வந்துட்டோம் அப்டின்றாங்க. ஸோ 10,500,000 கோடிகளுக்கு வந்து எந்தெந்த நிறுவனம் எவ்வளோ போட்டிருக்கிறாங்க? எந்த நாளுக்குள்ள அவங்க வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறாங்க? அதனால் வேலை வாய்ப்புகள் எவ்வளோ வரப்போகிறது? அப்டின்னு ஒரு கேள்வி கேட்டா வந்து பொத்தாம் பொதுவா தான் பதில் சொல்றாங்க. ஒரு இப்போ வந்து ஜெர்மனி அண்ட் யூரோப்புக்கு வந்து முதலமைச்சர் போயிட்டு வந்தார். அப்போ ஆமா. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் குடுத்தாங்க அவங்க. ஒரு 4, 5 கம்பெனில வந்து இன்வெஸ்ட்மென்ட்ஸ் வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஆனா அந்த 4, 5 கம்பெனிகள் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே தமிழகத்துல இயங்கிக் கொண்டிருக்கிற கம்பெனிகள். சார் உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய ஒரு மல்டிநேஷனல் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 இயர் பிளானோ, 10 இயர் பிளானோ, லாங் டெர்ம் பிளானே அவங்க போட்டுடுவாங்க. ஏன்னா ம். வந்து அவங்க தான் அப்பதான் 100 அல்லது 150 நாடுகள் அந்த 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 கம்பெனிகள்லாம் இருக்கும்போது, ஒவ்வொரு நாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா, அங்க எவ்வளோ எக்ஸ்பான்ஷன் இருக்கணும், எவ்வளோ பணம் ஒதுக்கீடு பண்ணணும்ன்றது முன்கூட்டியே முடிவு பண்ணிடுவாங்க. அத பிளான் பண்ணி தான் அவங்களால ஒரு வெளியிலேருந்து வந்து கடன் வாங்க முடியும், இல்ல ஷேர் கேபிட்டல் வந்து ரைஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு திட்டமிடல் பெரிய கம்பெனிகளா இருக்கும். அந்த மாரி கம்பெனிகள் மல்டிநேஷனல் கம்பெனிஸ் இங்க இருக்கிற கம்பெனில பார்த்தீங்கன்னா, இவர் போயிட்டு பணத்தை வந்து முதலீடாக ஈற்று கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னா, சார் அவங்க ஏற்கனவே அவங்களோட 5 இயர் பிசினஸ் பிளான்ல அந்த பணத்த தமிழ்நாட்டுல தான் முதலீடு பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அவங்க. ஓகே. முடிவு பண்ண திட்டத்துக்கு வந்து நீங்க எதுக்கு திருப்பி போயிட்டு நான் தான் பணத்த கொண்டு வந்தேன்னு சொன்னா மக்களால் நம்ப முடியுமா? அதான் கேட்குறாங்க. ஏற்கனவே இருக்கிற ஃபேக்டரி, 20 வருஷமா ஓடிட்டு இருக்கிற ஃபேக்டரி, அதுல எக்ஸ்பான்ஷன் பிளான் இஸ் அ நார்மல் வே ஆஃப் பிசினஸ். எக்ஸ்பான்ஷன் பண்றது வந்து நார்மல் வே ஆஃப் பிசினஸ். அவங்க வியாபாரம் வளர்ந்து கொண்டு வருகிறது. இல்லீங்களா? ஆனா இப்ப ஸோ புதுசா வர இன்வெஸ்ட்மென்ட்ட நம்ம லூஸ் பண்றோமா? அதுதான் வந்து குற்றச்சாட்டு. இல்ல. அதுதான் கமிங் பேக் டூ யுவர் கொஸ்டின். எஸ். இப்ப ரீசென்ட்டா ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி ஒரு தென் கொரியாவை சேர்ந்த ஒரு ஃபுட்வேர் கம்பெனி. அவங்க வந்து இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 2,000 கோடி ரூபாயில வந்து ஒரு முதலீடு பண்ணலாம். ஒரு 20,000 பேருக்கு வந்து வேலைவாய்ப்புகள் உருவாக்கக்கூடிய ஒரு திட்டம் வச்சிருந்திருந்தாங்க. ஒரு பிளான் வச்சிருந்தாங்க. இங்க கம்பெனிய போடலாம்னு சொல்லிட்டு. அது வந்து எந்த காரணம் தெரியல. பொது வெளியில எந்த காரணத்துக்காக அவங்க வந்து ஆந்திராவை நோக்கி போய்விட்டார்கள். ஆந்திரால வந்து சந்திரபாபு நாயுடு குப்பம் இதுல வந்து குப்பம் என்கின்ற இடத்துல வந்து அங்க பிளான்ட்ட வந்து அங்க போடுவதா முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா குப்பம் இஸ் ஆல்சோ ஸ்ட்ராட்டஜிக்கலி வெல் பிளேஸ்ட். அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, பெங்களூர் ஏர்போர்ட் வந்து ரீச் ஆமா. பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதே மாரி ஆந்திரால உள்ள சீ போர்ட் வந்து அங்கேருந்து ஃபுட்வேர் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். பிளஸ் இந்தியால டொமஸ்டிக் மார்க்கெட் உங்களுக்கு தான் தெரியுமே. இப்போ வந்து விலை குறைப்பு ஜிஎஸ்டி 2.0னால நல்ல ஒரு விலைகள் குறைந்திருக்குன்னா ப்ராடக்ட்ஸ் மேல. அதனால இந்திய சந்தையும் வந்து அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு அங்க வந்து ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டுக்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு என்பதை புரிந்து கொண்டு 2 நாளுக்கு முன்னாடி தான் அந்த இன்வெஸ்ட்மென்ட் வந்து அங்க போயிட்டாங்க. ஸோ ஓகே. இத மாரி இது வந்து நம்ம வலைதளத்துல வந்த இன்ஃபர்மேஷன். ஓகே. இத மாரி வராத இன்ஃபர்மேஷன் எவ்வளோ இருக்குது? இவங்க ஏற்கனவே உள்ள கம்பெனிகளை மட்டுமே வந்து நாங்க தான் கொண்டு வந்தோம்னு சொல்றாங்களே தவிர, இங்க வராமல் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள என்ட்ரியே ஆகாம அப்படியே திரும்பி போன டர்ன் அடிச்சு போன கம்பெனிகள் எவ்வளவு இருக்குன்றது நமக்கு தெரியல. அதனால வந்து தமிழகம் வந்து இன்வெஸ்ட்மென்ட்டுக்கு உண்டான சாதகமான ஒரு மாநிலமாக இருந்தது. இப்ப அது இல்ல அப்படின்றது வந்து மக்களுக்கு வந்து நிரூபணம் ஆயிட்டு இருக்குது. இந்த நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாரி, அந்த ஒரு சோறு பதம் இந்த தென்கொரிய ஃபுட்வேர் கம்பெனி வந்து நமக்கு காமிச்சிருக்கு. சார், அப்டின்னா இப்ப தமிழ்நாடு அதே சமயத்துல ஒரு வளர்ந்த மாநிலங்கிறது எல்லாருக்கும் வந்து பொதுவா தெரிஞ்ச விஷயம். இப்ப தமிழ்நாட்டுல எது வந்து தமிழ்நாட்டோட எக்கானமிய எது வந்து டிரைவ் பண்றது? உந்து சக்திகள் அப்டின்னு நம்ம சொல்றது. உற்பத்தி துறையா? இல்லாட்டி ஏற்றுமதியா? இல்லாட்டி சேவை துறையா? அதாவது மேனுஃபேக்சரிங்கா, எக்ஸ்போர்ட்டா, சர்வீஸா? ஸோ இந்த துறையிலலாம் தமிழ்நாடு முன்னாடில தானே இருந்தது. இப்ப என்ன ஆச்சு? இப்ப முன்னணியில இல்லையா? ஏன் வரமாட்டேங்கிறாங்க இன்வெஸ்ட்மென்ட்ஸ்? சரி நம்ம தமிழகத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஸ்கில்டு வொர்க் ஃபோர்ஸ், ஸ்கில்டு லேபர் வந்து ஜாஸ்தி. அந்த காலத்துலேருந்தே பார்த்தீங்க அப்டின்னா, தமிழகத்தையும் நம்ம வந்து மகாராஷ்டிராலாம் கம்பேர் பண்ணும்போது, டெல்லி எல்லாம் கம்பேர் பண்ணும்போது, தமிழகத்துல இருக்கிற மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து 12வது முடிப்பேன். ஒரு காலேஜுக்கு போவேன். காலேஜ் போனதுக்கப்புறம் நான் வந்து பிகாமோ, பிஎஸ்சியோ சேர்ந்து படிச்சு பாஸ் பண்ணிட்டு ஒரு நிறுவனத்துல வந்து வேலைக்கு போவேன். அவ்வளோதான். இதுதான் டைப் ரைட்டிங் படிப்போம். படிச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டெனோவா ஒர்க் பண்ணுவோம். இங்கேருந்து நெறைய பேர் வந்து டெல்லிக்கு புலம்பெயர்ந்து போனதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். மதுரைக்கு புலம்பெயர்ந்துலாம் போய் பார்த்துருக்கோம் நம்ம. அங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்லயோ, இல்ல ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்லயோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழகத்துலேருந்து ஒருத்தர் வேலை செய்றாரு அப்டின்னா, அந்த நம்பகத்தன்மை வந்து அதுக்கு நீங்க வந்து இதே குடுக்க முடியாது. 200% வந்து பாஸ் சர்டிஃபிகேட் தான் அதுக்கெல்லாம். ஸோ அந்த அளவுக்கு நம்மளோட இது பார்த்தீங்கன்னா, வே ஆஃப் பிரிங்கிங் அப்ல இருக்கிற
இருக்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு வேலைக்கு போயிட்டு, நம்ம திறனை வெளிப்படுத்தி அந்த நிறுவனத்தை வந்து மேம்படுத்தி போவோம். ஸோ அதனால சர்வீஸ் செக்டார் தான் வந்து தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் அதுக்கப்புறம் இந்த 2000க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில வந்து பெரிய பூம் வந்தது. இங்கேருந்து நெறைய பேர் வந்து நல்ல இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சுட்டு, அங்க போயிட்டு அமெரிக்காவோ, இல்ல மேலை நாடுகள்ல போயிட்டு செட்டில் ஆனாங்க. அங்கேருந்து அவங்களோட இன்வெஸ்ட்மென்ட்லாம் வந்து திருப்பி இந்தியால போட்டாங்க அவங்க. பிளஸ் அதை தாண்டி நம்ம தமிழகத்திலே நெறைய மென்பொருள் நிறுவனங்கள்லாம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் இது உலக அளவுல பெரிய பெரிய நிறுவனங்கள் ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட இதுவே பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரென்த்தே ஸ்கில் தான் நம்ம கையில இருக்குது. அதனால ம். சர்வீஸ் இண்டஸ்ட்ரி இஸ் க்ரோயிங் தமிழகத்தில. அதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா அத வச்சுட்டு தான் இப்ப வந்து குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ்லாம் இந்தியாவை நோக்கி வருகிறாங்க. தமிழகத்திலயும் வராங்க. தமிழகத்திலயும் பார்த்தீங்கன்னா, டயர் 2 இண்டஸ்ட்ரீஸ், டயர் 2 சிட்டீஸ் இருக்கு இல்லையா? கோயம்புத்தூர், திருநெல்வேலி, திருச்சி அங்கெல்லாம் டைடல் பார்க்லாம் வரப்போகுது. ஸோ சரி, நம்மளோட இப்போ வந்து நேச்சுரல் எது 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 வந்து இன்வெஸ்டர்ஸ வந்து மற்ற மாநிலங்களுக்கு போக வைக்குது? அதுதான் என்னுடைய கொஸ்டின். ஸோ இந்த இப்போ தமிழகத்துக்கு வருகின்ற முதலீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப வெளி மாநிலங்களுக்கு போறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தேதியில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தரவுகள் வந்து எல்லா நாடுகள்ட்டயும் கையில இருக்கு. அதாவது இந்தியால உள்ள அனைத்து மாநிலங்களையும் வந்து எந்தெந்த மாநிலங்கள்ல வந்து இன்சென்டிவ்ஸ் குடுக்குறாங்க, ஸ்டேட் வைஸ் இன்சென்டிவ்ஸ் குடுக்குறாங்க. அது எந்த மாநிலத்துக்கு நம்ம போனா வந்து அங்க ஸ்கில்டு லேபர் ஃபோர்ஸ் கிடைக்கும். எங்க வந்து ஒரு அரசியல் சூழ்நிலை வந்து நமக்கு சாதகமாக இருக்கிறது. ஏன்னா வந்து ஒரு ஒரு அரசாங்கம் மாறி இன்னொரு அரசாங்கம் வரும்போது பார்த்தீங்கன்னா, டக்குனு இவங்க போட்ட அந்த இன்சென்டிவ் பாலிசிய வந்து மாத்திட்டாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஆயிரக்கணக்கான கோடிகள் இன்வெஸ்ட் பண்ணது வந்து அவங்களுக்கு லாக் ஆயிடும் இங்க. ஸோ அதற்காக என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு எல்லா தரவுகளும் கையில இருக்கிறதுனால ஒரு அனாலிசிஸ் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது, மற்ற மாநிலங்கள்ல பார்த்தீங்கன்னா, லேண்ட் வந்து ஒரு கன்செஷன் ரேட்ல குடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அந்த ஸ்டாம்ப் டியூட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து அவங்க ஒரு கன்செஷன்ல குடுக்குறாங்க. ஸ்கில்டு லேபர் ஃபோர்ஸ் வந்து நாங்களே வந்து ஆர்கனைஸ் பண்ணி குடுக்குறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆந்திராலாம் வந்து இப்ப இந்த அரசாங்கம் மாறுனதுக்கு அப்புறம் பெருவாரியா பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரியோட இன்வெஸ்ட்மென்ட்ஸ் அங்க போயிருக்கு. ஏன்னா ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா, இட்ஸ் a லேபர் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரி. ஸோ ம். 20,000 லேபர்ஸ் அதாவது ஊழியர்கள் அங்க தேவை அப்படின்ற போது, அவங்க மாநிலத்தில இவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்க போகுது அப்படின்னோன ஒரு பெரிய ஒரு இதனால மகிழ்ச்சியோட அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ட வந்து உள்ள கொண்டு வராங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இங்க இருக்கிற திராவிட மாடல் அரசாங்கம் வந்து எந்த விதமான ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. இவங்க வந்து வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போறாங்களே தவிர, அங்கேருந்து வந்த இன்வெஸ்ட்மென்ட்ஸ், புது இன்வெஸ்ட்மென்ட்ஸ் எதுவுமே வரல. நம்ம முன்னமே சொன்ன மாரி, ஏற்கனவே இருக்கிற எக்ஸ்பான்ஷன தான் வந்து உள்ள கொண்டு வந்திருக்கு. அது நீங்க இருந்தாலும், இல்லாட்டாலும் எந்த அரசாங்கம் வந்தாலும் அவர்கள் பண்ணுவார்கள். ஏன்னா, தமிழ்நாடோட இதுவே பார்த்தீங்கன்னா, ஒரு சாதகமான சூழ்நிலை தான் என்னைக்குமே. நம்ம வந்து பெரிதாக வந்து போர்க்கொடி தூக்க மாட்டோம். ஆ இங்க உள்ள எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அடிப்படை கல்வியே வந்து காலேஜுக்கு போயிருப்பாங்க அவங்க. முன்காலத்துலேருந்து அப்படிதான். ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு இதெல்லாம் வந்து வாய்ப்பை இப்ப தவற விட்டுருக்கோம் நம்ம. புது இன்வெஸ்ட்மென்ட்ஸ் வரமாட்டுது. மகாராஷ்டிராவுக்கு போகுது, குஜராத்துக்கு போகுது, ஹரியானாக்கு போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது, நம்ம அந்த வாய்ப்புகள தவற விட்டுட்டோம்னு பார்க்கணும். ஸோ இதற்கு வந்து இந்த அரசாங்கம் இந்த ஒரு ஐவர் குழுலாம் போட்டாங்க. ஃபினான்ஸ வந்து ரெகுலரைஸ் பண்றதுக்காக ரகுராம் ராஜன் தலைமையில ஐவர் குழுலாம் போட்டாங்க. ஸோ அதெல்லாம் என்ன ஆச்சுன்னே தெரியல. அதுல வந்து அழகா உள்ள ஆராய்ந்து, எதற்காக இந்த இன்வெஸ்ட்மென்ட்ஸ் வெளியில போச்சு? ஒய் கான்ட் வி பிரிங் தெம் பேக்? இனிமே வரப்போகின்ற முதலீடுகளையாவது அவங்களுக்கு தேவையான ஒரு சாதகமான ஒரு இன்சென்டிவ் பாலிசிய வந்து கிரியேட் பண்ணி, அது குடுத்தோம் அப்படின்னா, இங்க வந்து நமக்கு வந்து வேலை வாய்ப்புகள் பெருக ஆரம்பிக்கும். நமக்கு கடன் மேல கடன் வாங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த கடனை அடைக்கணும்னா உங்களுக்கு வரி வருமானம் வர வேண்டும். வரி வருமானம் வர வேண்டும் என்றால், உங்கள் வியாபாரத்தை பெருக்குகின்ற கம்பெனிகள் வந்து இங்க வரணும். அதை வந்து மனதில் கொண்டு இது மாரி வருகின்ற ஒரு 4, 5 மாதங்கள் இருக்கு. அதுல பண்ணினாங்கன்னா 2026க்கு அப்புறம் வருகின்ற ஆட்சிக்கு வந்து அது நல்லபடியாக இருக்கும்னு பார்க்கிறேன். சார், அதே சமயத்துல அம் நம்ம முதல்வர் வந்து சில சமயம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அதெல்லாம் இங்க ரொம்ப வ அதெல்லாம் ஊக்குவிக்கிற மாரி சில விஷயங்கள்லாம் கொண்டு வராங்க. அதெல்லாம் நிஜமாவே வளர்ந்திருக்கா? எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தமிழ்நாடுல மேனுஃபேக்சரிங் வருதா? சார் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து டபுள் எட்ஜ் ஸ்வாட் அப்படின்னு சொல்லுவேன் நானு. இது எவ்வளோ பேர் வந்து உன்னிப்பா ஆராயறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆஸ் அன் எக்கனாமிஸ்ட்டா வந்து நான் பார்க்கும்போது, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வருவதனால இப்ப வந்திருக்கு. இந்த வின்ஃபாஸ்ட்ன்னு சொல்லிட்டு தூத்துக்குடியில வந்து ஒரு நிறுவனம் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இங்க இருக்கிற நிறுவனங்களே சரி, ஹுண்டாயா இருக்கட்டும், ரெனோ, நிசானா சொல்லிட்டு அவங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு அவங்க வந்து மூவ் ஆயிருக்கிறாங்க. ஏன்னா அது வந்து குளோபல் பாலிசி. ஹுண்டாய் என்பது தென்கொரியால உள்ள நிறுவனம். ரெனோ, நிசான் வந்து பார்த்தீங்கன்னா, பிரான்ஸ் அண்ட் ஜப்பான்ல உள்ள நிறுவனம். அவர்கள் வந்து குளோபல் பாலிசி படி அவங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு மூவ் ஆகுறாங்க. ம். ஆனா, அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ மேனுஃபேக்சர் பண்றதுனால, நமக்கு எவ்வளவு நஷ்டமாக போகிறது தமிழக அரசாங்கத்துக்கு நீங்க பார்க்கணும். சொல்லுங்க. நான் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் மேனுஃபேக்சர் பண்றது தவறுன்னு சொல்ல வரல. அது மேனுஃபேக்சர் பண்ணி விக்கிறதுனால தமிழக அரசுக்கு வருமானம் எவ்வளவு இழப்பு ஏற்பட போகிறது? அந்த வருமான இழப்பை எப்படி நம்ம ஈடுகட்ட போறோம்? அப்படின்னு தெரியணும். ஏன் ஏன் நார்மலா நம்ம வருமானத்த இழக்க போறோம்ன்னு சொல்றீங்க? அதுக்கு காரணம் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. அதாவது ஒரு நார்மல் பெட்ரோல், டீசல் கார நீங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணி வித்தீங்க அப்படின்னா, 18% ஜிஎஸ்டி இன்னைக்கு. அது 28% இருந்தது. ஜிஎஸ்டி 2.0ல 18% வந்து குறைச்சாச்சு. சரிங்களா? ம். ஒரு ரூ. 10,00,000 கார்
விலை இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து 18% 1,80,000 ரூபாய் ஜிஎஸ்டி, மொத்த ஜிஎஸ்டி. இதே எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வந்து நீங்க மேனுஃபேக்சர் பண்ணி வித்தீங்கன்னா 5% தான் வந்து உங்களுக்கு வரி ஜிஎஸ்டி. ஸோ டைரக்டா 18லேருந்து 5%, 13% வந்து ரிடக்ஷன் ஆக போகுது உங்களோட வருமானத்துல, வரி வருமானத்துல. ஸோ 1,30,000 ரூபாய் உங்களுக்கு வரி வருமானம் இழப்பு ஏற்பட போகிறது. அதுல பாதி வந்து மத்திய அரசாங்கம் வச்சுக்கோ, மீதி வந்து தமிழக அரசாங்கம். ஸோ 65 ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சர் பண்ண 65,000 ரூபாய் வந்து நமக்கு வந்து வரி வருமானம் குறைய போகிறது. அந்த வருமானம் குறையறத வந்து எப்படி நம்ம காம்பன்சேட் பண்ண போறோம்? ஏன்னா வந்து நீங்க ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நான் வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆக போது, வெதர் இதை வந்து நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணணும், அதெல்லாம் ரைட்டு. பட் இந்த 65,000 ரூபாய் உங்களுக்கு வருமானம் இழப்பு ஏற்பட போகிறது ஒரு காரை வித்தீங்கன்னா, அதை நம்ம வந்து உள்வாங்கி கொண்டு இருக்கிறோமா? உள்வாங்கி கொண்டு அதுக்கு ஏதாவது என்ன ஆல்டர்னேட் பிளான் வச்சிருக்கோம்? இது ஒண்ணு. சரிங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு வந்து எதுங்க ஆதாரம்? எலக்ட்ரிசிட்டியை தயாரிப்பதற்கு யார் தயாரிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க? அதனோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் எவ்வளோ? அதனோட டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூனிட் ஆஃப் மின்சாரம் எலக்ட்ரிசிட்டியை நம்ம வந்து தமிழக அரசாங்கம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னா டான்கட்கோ மூலமாக நமக்கு வந்து 2,000 ரூபாய் நஷ்டம் ஆகுது. அதோட ப்ரொக்யூர்மெண்ட் காஸ்ட் வந்து 9.2 rupees, 9 ரூபாய் 20 பைசா கிட்டத்தட்ட. ஆனா நமக்கு வந்து ரியலைசேஷன் மக்களுக்கு டிஎன்இபி விற்கிறாங்க பாத்தீங்களா மின்சாரத்தை, ஒரு யூனிட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 ரூபாய் 7 ரூபாய் தான் கிடைக்குது. ஸோ யூனிட்டை நீங்க வந்து டான்கட்கோ எலக்ட்ரிசிட்டியை வித்தாங்க அப்படின்னா 2 ரூபாய் நஷ்டம். ஏற்கனவே நீங்க வந்து வரி வருமானத்துல 65,000 ரூபாய் காலி உங்களுக்கு ஒரு காருக்கு. அதை தாண்டி எலக்ட்ரிசிட்டியை கன்சியூம் பண்ணும் போது 2 ரூபாய் நஷ்டம்ன்ற போது அந்த நஷ்டத்தை நீங்க எப்படி ஈடுகட்ட போறீங்க? இது வந்து இவங்க 2021 அந்த வெள்ளை அறிக்கையில சொல்லிட்டாங்க. அந்த 2,000 ரூபாய் நஷ்டம் ஆகிறத வந்து இன்னைக்கு அளவுக்கு எவ்வளவு குறைச்சிருக்காங்கன்றது தெரிஞ்சதுக்கு பிறகுதானே நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி வெஹிக்கிள்ஸ் வந்து இங்க மேனுஃபேக்சர் பண்றதுக்கு அலோ பண்ணணும். இல்ல வேற வழியில கண்டிப்பா அலோ பண்ணணும்னா இந்த நஷ்டத்தை வந்து எப்படி அரெஸ்ட் பண்ணணும்? ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து தெரியாம நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி வெஹிக்கிள்ஸ் கொண்டு வந்துட்டோம் அப்படின்றாங்க. எஸ், இட் இஸ் குட். பட் அதனால ஏற்பட போகின்ற இம்பாக்ட் அனாலிசிஸ் பார்க்கணுங்க. ஒரு கம்பெனி வருது அப்படின்னா அதோட இம்பாக்ட் அனாலிசிஸ் என்னன்னு பார்த்துட்டு அதனால நம்மளால ஈடு கொடுக்க முடியுமான்னு பார்க்கணும். அதான் சொல்றேன், ஈவி வராங்க, டெக்ஸ்டைல்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது, மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில பார்த்தீங்கன்னா ஆட்டோமோட்டிவ் செக்டாரா இருக்கட்டும், அதை தொடர்ந்து அதை சார்ந்து இருக்கிற எம்எஸ்எம்இ சிறு குறு நடுத்தர நிறுவனங்களா வளர்ந்து வருகின்றன. கோயம்புத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள். அப்புறம் டிஃபென்ஸ் காரிடார், உங்களுக்கு தெரியும் இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல உபயோகப்படுத்தப்பட்ட அந்த சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து சிறு குறு எம்எஸ்எம்இயால் மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டது. அந்த வெற்றிக்கு வந்து எம்எஸ்எம்இ ஒரு பெரிய ஒரு வித்தாக இருந்திருக்கிறது. ஆனா இதன் மூலமாக நமக்கு அரசாங்கத்திற்கு என்ன வருமானம் வருகிறது? வருமானம் வரலன்னா கூட எவ்வளவு வந்து நஷ்டம் ஆகுது, அந்த நஷ்டத்தை எப்படி ஈடுகட்ட முடியும்? இது வந்து இந்த நஷ்டம் நான் சொல்ல மாட்டேன், இது வந்து வருகின்ற ஆண்டுகளுக்கு போடுகின்ற முதலீடுன்னு கூட பார்க்கலாம். ப்ரொவைடட் நம்ம வந்து அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் சோர்ஸ் ஆஃப் ஃபண்டிங் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இதை கொண்டு போக முடியும். இதெல்லாம் வந்து அரசாங்கமோ இல்ல அரசாங்கத்தில் இருக்கிற அதிகாரிகளோ அதை பார்க்கறாங்களான்னு எனக்கு தெரியல. இனிமே பாப்பா ஒருவேளை அவங்க இந்த மாதிரி தகவல்கள் அவங்களுக்கு கிடைக்கப்பெற்றால் ஒருவேளை அவங்க எல்லாம் பார்க்கலாம் அதை. ஸோ இதே மாதிரி இன்னொரு கேள்வியும் நான் உங்களை கேட்க விரும்புறேன். இப்போ தமிழ்நாடு வந்து எக்ஸ்போர்ட்ல வந்து ரொம்ப முன்னிலையில இருக்கிற ஒரு மாநிலம். அது அமெரிக்காவுக்கு, யூரோப்புக்கு, ஜப்பானுக்கு இந்த மாதிரி குளோபல் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இப்போ ஒரு குளோபல் ரிசெஷன் வந்தான்னா இது வந்து இந்த எக்ஸ்போர்ட்டையும் பாதிக்குமே. இதனால தமிழ்நாடுக்கும் ஒரு பாதிப்பு பெரிய அளவில் இருக்காதா எக்ஸ்போர்ட்லயும்? இல்ல, குறிப்பா எக்ஸ்போர்ட்ல ரெசெஷன் வரும்போது ஒரு தேக்க நிலை வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து உலகம் ஃபுல்லா வருமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு உலகம் ஃபுல்லமா வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இப்ப குறைவு. ஆனா ஒரு குறிப்பிட்ட நாட்டுல வந்து இப்போ குறிப்பா நீங்க இந்த கேள்வி கேட்கும்போது நீங்களும் அமெரிக்கால இருக்கிறதுனால ட்ரம்ப்பை பத்தி நம்ம இங்க குறிப்பிட்டே ஆகணும். ஸோ அவர் வந்து திடீர்னு அவனுக்கு காலையில வந்து தூக்கத்துல இருந்து எழுந்த உடனே இந்த ஒரு பாண்டியராஜன் படத்துல ஆண் பாவம்னு நினைக்கிற அந்த படம், அதுல வந்து 1,000 ரூபாய், 1,000, 2,000, 3,000, 4,000 சொல்லிட்டு வந்து ஏதோ ஒரு ஏலம் விடுவாங்க பாத்தீங்களா? அது மாதிரி காலையில எழுந்தோன்னு 10%, 20, 30, 50, நேற்று ஏதோ வந்த செய்தி 500% வந்து டாரிஃப் போட போறாராம். சார் இது நீங்க ஆன்சர் பண்ணிட்டு இன்னொரு கொஸ்டினையும் ஆன்சர் பண்ணேன். இப்ப டாரிஃப் சில உணவுப் பொருட்கள் எல்லாம் வந்து குறைச்சிருக்காரு. அதனால நமக்கு இருக்கிற சாதகத்தையும் சேர்த்து சொல்லுங்க. ஸோ இப்போ வந்து நீங்க ஒரு நாடு வந்து டாரிஃப் போடுறாங்க, வரி விதிக்கிறாங்கன்னா அந்த பொருட்களை அவங்க தான் வந்து இறக்குமதி பண்ண போறாங்க. ஓகே, நீங்க வந்து ஒரு கார் மேல ஒரு 50% டாக்ஸ் போடுறீங்க அப்படின்னா அந்த காரை நீங்க அமெரிக்கால வாங்கும் போது அதனோட பிரைஸ் கொள்முதல் விலை இருக்கு பாத்தீங்க இல்லையா, ப்ரொக்யூர்மெண்ட் பிரைஸ், அது வந்து 50% உயர போகிறது. அப்ப என்ன ஆகுனா அமெரிக்கால வாங்குறவன்ட்ட வந்து பணம் அதிகமாக செலவழிக்க வேண்டும், அவனோட சேமிப்பு கரைய ஆரம்பிக்கும், இல்ல அவன் கடன் அதிகமா வாங்கணும். அதனால அதன் மூலமாக அந்த காரையோ இல்ல அந்த மேனுஃபேக்சரிங் உண்டான எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கும் போது அதை யூஸ் பண்ணி அல்டிமேட்டா மேனுஃபேக்சர் பண்ணுகின்ற அந்த பொருட்களோட விலை மேல போகும், இன்ஃபிளேஷன் ஜாஸ்தியா போகும். இதெல்லாம் தெரியாம வந்து தான் டாரிஃப் போட்டிருக்கிறார். ஸோ அதனாலதான் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இந்த டாரிஃபை நீக்கின பொருட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ், அதாவது உணவுப் பொருட்கள்.
ஆமா. நம்ம அன்றாட வாழ்க்கையில உபயோகப்படுத்துகின்ற, அது இல்லாம நம்மளால வாழ முடியாது அப்படின்ற போது, நீங்க அன்றாட பொருட்கள்ல பேசிக் நீட்ஸ்ல பிரைஸ் இன்கிரீஸ் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அது வந்து இன்ஃப்ளேஷன் வந்து தூக்கி போய் கொண்டு போயிடும் எங்கேயோ. ஸோ ஆமா. இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியா போச்சு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? கையில இருக்கிற பணம் குறைய ஆரம்பிக்கும். யூ கேனாட் புட் மனி இன்டூ இன்வெஸ்ட்மென்ட்ஸ். அவன் கரெக்ட். கையில இருக்கிற பணத்த வந்து அவனால இன்வெஸ்ட்மென்ட்ல போட முடியாது. புது பிசினஸ் தொடங்க முடியாது. எக்கானமில வந்து பணம் வந்து உங்களுக்கு தேங்க போயிடும். கிடைக்காது உங்களுக்கு. ஸோ ஆமா. இதெல்லாம் புரிஞ்சுட்டு தான் அவர் வந்து பேசிக் நீட்ஸ் அந்த கூட்ஸ்ல வந்து டாரிஃப் எடுத்திருக்கிறாரு அவரு. அவர் வந்து கீழ விழுந்தாலும் வந்து மீசையில மண் ஒட்டலன்ற மாரி நான் எடுத்துட்டேன் அப்படின்றாரு. ஸோ மோடி எனக்கு நல்ல நண்பர் அப்படின்றாரு அவரு. இந்த மாரிலாம் சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கமிங் பேக் டு யுவர் கொஸ்டின். உலகத்துல வந்து ஒரு மந்த நிலை, தேக்க நிலை வருது அப்படின்னா, நம்ம என்னைக்குமே வந்து எல்லா முட்டையும் வந்து ஒரே பாஸ்கெட்ல போடக்கூடாதுங்க. இது வந்து பொருளாதாரத்துல வந்து மிக முக்கியமான அடிப்படை கொள்கை. யூ ஆமா. கேனாட் புட் ஆல் எக்ஸ் இன் ஒன் பாஸ்கெட். என்ன ஆகும்னா, ஒரு முட்டை வந்து உடைஞ்சு வந்து இதாயிட்டு அழுகி போயிடுது அப்படின்னா, அந்த அந்த அழுகல் வந்து எல்லா முட்டைக்கும் பரவ ஆரம்பிச்சுரும். ஆமா. அதனால என்ன பண்ணணும், வி ஹேவ் டு புட் த எக்ஸ் இன் அ டிஃபரெண்ட் பாஸ்கெட். ஸோ நம்மளோட மார்க்கெட் கஸ்டமர்ஸ் வந்து ஒரு நாட்ட மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணியிருக்காம, ஒரு செக்டார மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணியிருக்காம டைவர்சிஃபை பண்ணணும். ஸோ இன்னைக்கு தேதியில பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அ ஈஸ்டர்ன் ஏசியன் கண்ட்ரீஸ்ல வி கேன் எக்ஸ்பாண்ட் அவர் மார்க்கெட். சைனால வி கேன் எக்ஸ்பாண்ட் அவர் மார்க்கெட். யூரோப்ல எக்ஸ்பாண்ட் பண்ணலாம். பிரேசில்ல பண்ணலாம். ஸோ அமெரிக்காலயும் வி ஹேவ் டு டூ இட். பிகாஸ் அமெரிக்கா என்பது வளர்ந்த பொருளாதாரம். அங்க வந்து தேவைகள் நிறைய இருக்கும். ஸோ அத மாரி நம்மளோட ஒரு ஸ்ட்ராட்டஜி அது அதுக்கு அரசாங்கமாக இருந்தாலும் சரி, கம்பெனியாக இருந்தாலும் சரி, நம்மளோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிய வந்து டைவர்சிஃபை பண்ணி, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஒரு கண்ட்ரில ஆச்சுன்னா, அந்த கண்ட்ரில இருக்கிற அந்த வியாபாரத்த வந்து நம்ம இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து மூவ் பண்ண முடியும். இது வந்து ம். சேல்ஸுக்கும் பொருந்தும், ப்ரொக்யூர்மென்ட்க்கும் பொருந்தும். ஏன்னா நம்ம ஒரு நாட்டிலேருந்து மட்டுமே நம்ம வந்து ப்ரொக்யூர்மென்ட் பண்றோம் வச்சுக்கோங்களேன். அந்த நாட்டுல ஏதாவது ஒரு அன்ரெஸ்ட் ஆயிடுச்சு. அங்க ஏதாவது ஒரு ஸ்ட்ரைக் நடந்துடுச்சு. இல்ல அங்க ஏதாவது ஒரு எக்கனாமிக் ப்ராப்ளம் வந்துடுச்சுன்னா, தென் நம்மளோட சோர்ஸ் எல்லாமே அங்க ஸ்டாப் ஆயிடும். ஸோ நமக்கு தேவையானதை வந்து வி ஹேவ் டு இதான் ரிஸ்க் ஐடென்டிஃபை பண்ணி டைவர்சிஃபை பண்ணணும்னு சொல்லுவாங்க. இது வந்து அரசாங்கத்துக்கும் பொருந்தும், கம்பெனிகளுக்கும் பொருந்தும். ஸோ அதனால இது ஒரு பெரிய நமக்கு ஒரு விழிப்புணர்வை குடுத்திருக்கு. கோவிட் வந்து ஒரு பெரிய விழிப்புணர்வு குடுத்தது. அது மூலமா தான் நம்ம ஆத்ம நிர்பர் பாரத்ன்னு வந்தோம். ஸோ எல்லா ம். பொருட்களையும் எதெல்லாம் நம்மளால முடியும்ன்றத வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சோம். இப்போ ஆகஸ்ட் 15ஆம் அன்னைக்கு மோடி அவர்கள் பேசும்போது கூட சுதேசி 2.0 சொல்லியிருக்கிறாரு. ஸோ நமக்கு உண்டான பொருட்களை நம்மளே தயாரித்து இங்கே இந்தியாவோ தமிழகத்திலேயோ நமக்கு தேவையான பொருட்களை நம்ம வாங்கிக்கலாம். ஸோ தட் வி டோன்ட் நீட் டு டிபெண்ட் ஆன் எக்ஸ்டர்னல் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது மிக முக்கியமானதா இருக்கும். இத வந்து வருகின்ற காலகட்டத்தில அனைத்து அரசாங்கம், அனைத்து மாநில அரசாங்கம், மத்திய அரசாங்கம் பார்க்க ஆரம்பிப்பாங்க. சார், இப்போ தமிழ்நாடுல இருக்கிற இளைஞர்களோட எம்ப்ளாய்மென்ட் ஸ்கில் அத பத்தி நான் உங்கள்ட்ட கேட்க விரும்புறேன். அத பத்தி உங்கள்ட்ட ஏதாவது தரவு இருக்கா? உங்கள்ட்ட இருக்கிற தரவு ஏதாவது இருந்துச்சுன்னா, அத பகிர முடியுமா? சார் அன்பார்ச்சுனேட்லி சி அதாவது இளைஞர்கள் எல்லாரும் வந்து நல்ல ஒரு தகுதியான இளைஞர்களா இருக்கிறாங்க. ஆனா அவர்களுக்கு வழி நடத்துவதற்கான ஒரு தலைமை, ஒரு அரசாங்கம் வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுன்னு வருதுன்றத ஏன்னா அனைத்து பள்ளி, நானே கல்லூரிகள் முதல்வன் அப்படிலாம் திட்டம் வச்சிருக்காங்களே! சார் நானே முதல்வன் திட்டம்லாம் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இருந்தது தான் அது. அது வந்து எக்ஸெல் ட்ரெய்னிங் குடுக்குறேன்றாங்க. மற்றபடி அந்த எக்ஸ்போர்ட், இம்போர்ட் அதுக்குண்டான ஏற்கனவே குடுத்துட்டு இருக்கிற ட்ரெய்னிங் தான் அதெல்லாமே. அத வந்து அப்படியே பூக்கு வந்து புஷ்பம் சொல்ற மாரி தான் அது. நம்ம பூன்னு சொல்லுவோம், இன்னொருத்தர் அது புஷ்பம்ன்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே இருந்தது தான். ஸோ அத வந்து நான் முதல்வன்ற திட்டத்தில போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்களே தவிர, அதுல மூலமாக என்னென்ன வந்தது? புது அ சிலபஸ் கரிக்குலத்த என்ன கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் வெளிப்படையாக வரல. அது அதுக்கு ஏற்கனவே படிச்சவங்க தான் சொல்றாங்க வந்து நான் முதல்வன் திட்டத்தில படிச்சதால வேலை கிடைச்சுதுன்னாங்க. சார் அதுக்கு முன்னாடியே எவ்வளோ நல்ல பல திட்டங்கள் வந்துருச்சு. ஸோ அதன் மூலமாக நம்ம இங்க தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பேர் வந்து எக்ஸெல் பேஸ்டு ட்ரெய்னிங்கோ, இல்ல விஷுவல் பேசிக் ட்ரெய்னிங்கோ வந்து கத்துண்டு எவ்வளோ வெளிநாட்டுக்கு போய் படிச்சு சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து இது வந்து இதுவுமே ஒரு விளம்பர மாடல் மாரி தான் நான் பார்க்குறேன். ஸோ ஆனா குறிப்பா இப்ப நீங்க வந்து அத விட்டுடுங்க நீங்க. பட் பள்ளி, கல்லூரி மாணவர்களுக்கு பக்கத்துல அவங்க கடைகள், அவங்க இப்ப படிக்கின்ற வளாகங்களுக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வந்து போதை மருந்துகள் வந்து நடமாடிக் கொண்டிருக்கின்றன. ஸோ டாஸ்மாக்ல பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள், கல்லூரிக்கு செல்லும் மாணவிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டாஸ்மாக்ல வந்து அந்த மதுபானத்தை வாங்கி குடிச்சிட்டு கலாட்டா பண்ணிட்டு இருக்கிறத பார்க்கிறோம் நம்ம. ஸோ அந்த மாதிரியான ஒரு போதை கலாச்சாரம் வந்து தமிழகத்துல வந்து மிகப்பெரிய அளவுல போயிட்டு இருக்கு. இது நான் சொல்லல. இவர்கள கூட்டணி தலைவர் வைகோ சொல்றாரு. ஏன் சொல்றாருன்னா, இப்போ வந்து ஜனவரி 2ஆம் தேதி அன்னைக்கு வந்து அவரு நடைப்பயணம் போறாரு. எதுக்கு? போதை தடுப்பு இயக்கம். தடுப்பு இயக்கத்துக்கு ஏன் சார் நீங்க நடைப்பயணம் போணும்? பக்கத்துல இருக்கிறவங்க கூட்டணி கட்சி தலைவர்ட்ட போயிட்டு, ஸ்டாலின் ஐயாட்ட போயிட்டு, ஐயா நீங்க நடத்துகின்ற டாஸ்மாக் நிறுவனத்துல இருக்கிற அந்த மதுபான விற்பனைய வந்து குறைக்க ஆரம்பிங்க. அது குறைக்கிறதுனால நீங்க வந்து மக்களோட வாழ்க்கையில வந்து விளக்கை ஏற்ற முடியும். ஸோ போதையை வந்து தடுக்க முடியும்னு சொல்ல வேண்டியதானே? அவர் மாட்டும் இங்க கூட்டணியில இருக்கும்போது மட்டும் நமக்கு வந்து எம்பி, எம்எல்ஏ சீட் வேணுன்றதுக்காக இங்க வந்து கூட்டணியில இருந்துட்டு, அதுக்கப்புறம் இங்க இந்த பக்கமா திரும்பி போயிட்டு அவர் வந்து நடைப்பயணம் போறாரு.
இது எந்த விதமான ஒரு நம்மளால ஏத்துக்க முடியும்னு பாருங்க. ஸோ இந்த எவ்வளவோ மாரி தமிழ்நாடு இளைஞர்கள் தன்னுடைய எம்ப்ளாய்மென்ட் ஸ்கில்ல வந்து குறைச்சுக்கிறதுனாலயும் இன்வெஸ்ட்மென்ட் கிளைமேட் வந்து மாறுறது அப்படிங்கிறதும் நம்ம சொல்ல முடியும் இல்லையா? கண்டிப்பா, அதுதான். ஏன்னா இப்போ வந்து சார் இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20,00,000 வந்து இவங்க பேரு பாஷையில சொல்லணும்னா பீகாரிகள் இங்க ஏன் சார் வேலைக்கு வராங்க? ம். இவங்க சொல்றாங்கல்ல, புலம்பெயர்ந்து வந்திருக்கிறாங்கன்னுலாம் சொல்றாங்க இல்லையா? ஸோ பான் பராக் வாயன்லாம் சொல்றாங்க இல்லையா? அவங்கலாம் ஏன் இங்க வேலைக்கு வரப்போறாங்க? ஏன்னா, இங்க வந்து கிட்டத்தட்ட தமிழகத்துல வந்து அன்எம்ப்ளாய்மென்ட் ரேஷியோ வந்து 5% இருக்கு. 5% என்றது குறிப்பா ஒரு ரஃபா பார்த்தீங்கன்னா 25,00,000 வேலையை தேடிக் கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறாங்க. அப்போ 25,00,000 பேருக்கு இங்க வேலை வாய்ப்பு வேணும்னு சொல்றோம். வெளி மாநிலத்திலிருந்து 20,00,000 பேர் வேலைக்கு வரான்னா, ஏன் வந்து வெளி மாநிலத்தில வந்து நம்ம வந்து வேலை வாய்ப்பை நம்ம அவங்கள்ட்ட இழந்து இருக்கிறோம்? நான் வெளி மாநிலத்துக்கு வேலை வாய்ப்பு குடுக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல. ஃபர்ஸ்ட் நீங்க இவ்வளோ பேர் வேலை இல்லாம இருக்கிறீங்கல்ல. ஸோ ஏன் வந்து நமக்கு அவங்களுக்கு வேலை குடுக்க முடியவில்லை? ஒண்ணு அவங்களுக்கு தெரிந்த வேலை இல்லையா? இல்ல வேலை இருக்குது. பட் இவங்க வந்து ஸ்கில் அப்டேட் பண்ணிக்கலையா? ஆமா, ஆமா. இது வந்து மிகப்பெரிய கேள்வி இல்ல. சார் நீங்க அந்த இருங்காட்டுக்கோட்டை, ஸ்ரீபெரும்புதூர்லாம் போய் பாருங்களேன். அன்றாடம் வந்து வேலைக்கு வந்து ஆள் வேணும்னு சொல்லிட்டு கியூல நிப்பாங்க. ஸோ வெளி மாநிலத்தில வந்து கியூல நின்னு உள்ள வந்து அட்டெண்டன்ஸ் எடுத்து ஸ்கில்ல வந்து அவங்க அசஸ் பண்ணிட்டு உள்ள வேலைக்கு எடுத்துட்டு போவாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி வெளிநாடுலேருந்து, வெளி மாநிலத்திலேருந்து வந்து ஒரு வேலைக்கு இங்க வரான் அப்படின்னா, அப்போ இங்க வேலைகள் இருக்கிறது. நம்ம வேலைக்கு போல. வேலைக்கு ஏன் போலன்னா, நம்ம ஸ்கில்ல அப்டேட் பண்ணிக்கல. ஸ்கில்ல ஏன் அப்டேட் பண்ணிக்கலன்னா, அதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு அரசாங்கம் குடுக்கல. இல்ல எனக்கு வந்து என்ன வந்து எப்பவுமே வந்து மகிழ்ச்சியிலே வச்சுக்கணும், போதையிலே வச்சுக்கணுன்றதுக்காக அரசாங்கம் வந்து பலவிதமான ஏற்பாடுகள் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதனால என்னோட மனம் வந்து அங்க போகிறது. ஸோ இத வந்து உள்வாங்கிக் கொண்டு கண்டிப்பா பார்க்கணும். அரசாங்கம் பார்க்கணும். இது வந்து கட்சி பேதமின்றி, அது எந்த கட்சியா இருந்தாலும் ஆளுங்கட்சியா இருந்தாலும், எதிர்க்கட்சியா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இளைஞர்கள் தான் வருகின்ற எதிர்காலத்தோட தூண்கள். ஏன்னா இவங்க வந்து ஒழுங்கா வந்து வளரல அப்படின்னா, அடுத்த ஜெனரேஷன் வந்து எந்த நிலைமைக்கு போகும்னு நமக்கு தெரியாது. இதுவரைக்கும் தமிழகம் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி பாதையில போயின்றது. வருகின்ற ஒரு 10 அல்லது 20 ஆண்டுகள்ல ஒரு நல்ல வளர்ச்சியை நம்ம நோக்கி போகணும்னா, இன்னைக்கு அஸ்திவாரமாக இளைஞர்கள வந்து நம்ம கட்டுக்கோப்பாக கையோடு கை அணைத்துக் கொண்டு அவங்கள செல்ல வேண்டும். ஓகே சார். ஸோ இப்ப தமிழ்நாடு இந்த ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட் பத்தி நீங்க ரொம்ப நல்லா டீப்பா அனலைஸ் பண்ணி சொன்னீங்க. இப்ப வந்து ஒரு ஒரு முக்கியமான ஸ்ட்ரக்சரல் ரீஃபார்ம் அவங்களால பண்ண முடியும்னா, நீங்க எந்த ரீஃபார்ம சார் சொல்வீங்க? ஏன்னா தமிழ்நாடு வந்து இந்த பொருளாதாரத்துல முன்னேறணும். இங்க இருக்கிற இளைஞர்கள் வேலைவாய்ப்ப அதிகமா பெறணும். ஒரு போட்டி மனப்பான்மையோட. மத்த ஸ்டேட்ஸ்க்குலாம் போகாம இன்வெஸ்ட்மென்ட் நம்ம ஸ்டேட்டுக்கு நெறையா வரணும். இதுக்கெல்லாம் ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சரல் ரீஃபார்ம் நீங்க பண்ண முடியும் அப்டின்னா, அது என்ன சார்? சார் ஆங்கிலத்துல ஒரு பழமொழி உண்டு. சாரிட்டி பிகின்ஸ் ஃப்ரம் ஹோம். ம். நம்ம வந்து பேசுறத விட முதல்ல நம்ம செஞ்சு காமிக்கணும்னு சொல்லுவோம். அது தமிழ்ல இருந்து டிஃபரெண்டா சொல்லணும் அப்படின்னா. ஸோ தமிழகத்தை சார்ந்த பொதுத்துறை நிறுவனங்கள் நெறைய இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 85 பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கு. அதாவது பொதுத்துறை நிறுவனங்கள்ல இந்த ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் அண்டர்டேக்கிங், பவர் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன், டான்கட்கோ அந்த மாதிரியான பொதுத்துறை நிறுவனங்கள். இந்த பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நஷ்டத்துல இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ம். அத வந்து கண்டிப்பா வந்து இது வந்து அவங்களுக்கு டேட்டா அரசாங்கத்துல உள்ள அதிகாரிகளுக்கு எல்லார்ட்டயும் இந்த டேட்டா இருக்கு. ம். ஏன்னா அவர்கள் வந்து பணம் வந்து கடனுக்கு வாங்குறாங்க. கடன் வந்து 8% வட்டி குடுத்து வாங்குறாங்க கிட்டத்தட்ட. ஸோ 8% குடுத்து வட்டி குடுத்து ஒரு கடன வாங்கி ஒரு பொதுத்துறை நிறுவனங்கள நடத்தும்போது, அதுலேருந்து வருமானம் வந்து கிட்டத்தட்ட 8%க்கு மேலல வரணும். ம். ஒரு 15% வந்தா தான் 8% வட்டி கிடைச்சிட்டு மீதி 7% நம்ம வச்சுக்கலாம். வச்சுக்கலாம்னா அந்த அரசாங்க நிறுவனங்கள் வச்சுப்பாங்க. அத டிவிடெண்டா வந்து அந்த இன்வெஸ்டர்ஸ் குடுக்கலாம். இல்ல வந்து வருங்காலத்துல அவங்களோட எக்ஸ்பான்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ம். ஆனா, அந்த பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் ஈட்டுகின்ற வருமானம் பார்த்தீங்கன்னா, வெறும் 1%. ஸோ 8% கடன வாங்கிட்டு, வெறும் 1% மட்டுமே நீங்க வருமானம் ஈட்டினீங்கன்னா, வட்டியும் கட்டணும். இந்த 7% நஷ்டத்தையும் திருப்பி அந்த நஷ்டத்தை ஈடு செய்வதற்காக திருப்பி கடனுக்கு மேல் கடன் வாங்க வேண்டும். ம். நம்ம தமிழக அரசாங்கம் கடன் வாங்குறத பார்த்தோம். பொதுத்துறை நிறுவனங்களும் கடன் வாங்குறாங்க. அதனால முதல்ல வந்து இது ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் போட்டு, ஒரு இதுக்குன்னு ஒரு தனி குழு அமைத்து, ஒவ்வொரு கம்பெனிகளுக்கும் ஒரு குழு அமைத்து, வேற எங்கேயுமே போ வேணாங்க. நீங்க கடந்த ஒரு 3 ஆண்டுகள்ல சிஏஜி ரிப்போர்ட், கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் அவங்க அந்த துறை குடுத்த ரிப்போர்ட்ல வந்து பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ்ல எங்கெல்லாம் வந்து ரெவென்யூ லீக்கேஜ் இருக்கிறது அப்படின்றத கண்டுபிடிச்சு, எங்கெல்லாம் வந்து பணம் விரயமாகிக் கொண்டிருக்கிறது, வருமானத்தை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் சொல்லிட்டு நெறைய இடத்துல குடுத்திருக்கிறாங்க. அதற்கு வந்து ஒரு தக்க நடவடிக்கை, ஒரு போர்க்கால துரித நடவடிக்கையாக வருகின்ற ஒரு 6 மாதங்கள்ல நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் அந்த லீக்கேஜ வந்து அரெஸ்ட் பண்ணலாம். முதல்ல இத பண்ணுவோம். ம். பொதுத்துறை நிறுவனங்கள்ல இருக்கிற நஷ்டத்தை நீக்குவதற்காக ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ்க போட்டு, அதுல வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா, சோ தட் யூ கேன் லீட் ஃப்ரம் த ஃப்ரண்ட்.
தென் அது சார்ந்து அடுத்த டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து போக ஆரம்பிக்கலாம். இதுதான் வந்து என்னோட மிக முக்கியமான ஒரு வேண்டுகோளா நான் வைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். ஸோ நேயர்களே, இவ்வளவு நேரம் எங்களுடைய உரையாடல்கள கலந்துண்டு, அத நீங்க பங்கு பெற்று எங்கள ஆதரித்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒருமுறை கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை ஆதரவு தாருங்கள். நன்றி சார். நன்றி. தேங்க் யூ. மீண்டும் ஒருமுறை சந்திப்போம். தேங்க் யூ.